ஓகே. சரி. வணக்கம், அன்புடன் பிரியா. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்த அந்த கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் கோகனட் ஆயில் சோப் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. கமர்ஷியல் பார்ஸ் வந்து எதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோன்னா, ஸ்பெஷலி அதெல்லாம் ரொம்ப ட்ரையிங்காக இருக்கும். ஸ்கின் லவ்விங் இன்க்ரீடியன்ட் இருக்காது. கோகனட் ஆயில் என்னதான் நல்ல ஆயிலாக இருந்தாலும் சோப் பார்ஸில், அதுவும் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் ஒன்லி கோகனட் ஆயில் மட்டும் வச்சு பண்ணும்போது ஸ்கின் நரிஷிங், ஸ்கின் லவ்விங் இன்க்ரீடியண்ட்டாக இருக்காது. இன்ஸ்டெட் அதோட நரிஷிங் ஆயில், பட்டர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பாருங்கள். சோப் மேக்கிங்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்ட் என்னென்னா, க்ரியேட்டிவாக யோசிப்போம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கேல்குலேஷன் இருக்கும், பட் ஸ்டில் ஈஸி. அந்த கேல்குலேஷன் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு வாட்டர் கண்டென்ட் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிட்டா நாளைக்கு ஃபார்முலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில் எதுக்கு கோல்ட் ப்ராசஸ் இல்லை யூஸ் பண்ணக்கூடாது? பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஆசிட் கோகனட் ஆயிலில் இருக்குது. இட் டென் டு ட்ரை ஆர் ஸ்கின். நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணும். வேற இது எப்படின்னா, இந்த லையோட சேரும்போது இன்னுமே ஒர்ஸ்டர் ஆகும். ஸோ அதனால தான் ஒன்லி கோகனட் ஆயில் சோப் வில் ட்ரை ஆர் ஸ்கின். இன்ஸ்டெட் அதோட ஸ்கின் லவ்விங் அதர் இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது DM வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். இட்ஸ் ஃபார் மை பர்சனல் யூஸ். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், லைக் குங்குமம் பட்டர் அதெல்லாம் வச்சு. ஸோ லையை வந்து நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு தேவையான அளவை எடுத்தாச்சு. ஸோ இந்த லை யூஸ் பண்ணும்போது எப்பயுமே க்ளவுஸ் பண்ணணும், காகுல்ஸ் யூஸ் பண்ணணும், மாஸ்க் யூஸ் பண்ணணும். அலுமினியமில் யூஸ் பண்ணவே கூடாது. பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸில் யூஸ் பண்ணலாம். பை த வே, இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அன்றைக்கி கரண்ட் ஏதோ கம்மியாக இருந்தனால ஐஸ் க்யூப் ஆகாமல் இப்படி தான் இருந்தது. இந்த ஐஸ் க்யூப்ஸோட வாட்டர் கண்டென்ட்டோட லையை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து லை இருக்குது, அப்புறம் எப்படி இது நேச்சுரல் சோப்பாக இருக்கும்னா இந்த லை எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால தான் குங்குமம், இந்த பட்டர் எடுத்துக்கிறோம், கோகனட் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில். ஒரு ஆயிலுக்கும் ஒரு நரிஷிங். பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா பண்ணவே முடியாது சோப். எவ்ரி டைம் சொல்லிட்டேன், இது இல்லைன்னா பண்ண முடியாது. பட் ஸ்டில் சீப்பான ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா பிராண்டில் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது இல்லைன்னா நுரை வராது. ஸோ லை சொல்யூஷன் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். நிறைய இருக்கும்போது பிளெண்டர் யூஸ் பண்ணோம். லார்ஜ் அமௌண்ட் இல்லாதனால நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஹேண்ட் மிக்ஸ்லேயே பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் டைம் வரும்போது நம்ம வந்து மோல்டில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரப்பிங் ஆல்கஹால் ஊற்றிட்டு நம்ம வந்து இதெல்லாம் போர் பண்ணணும். இது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் திக்காயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துருக்கணும். ஸோ அதனால தான் போர் பண்ணும்போது பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குது. கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் உங்களுக்கு யாருக்காவது கற்றுக்கணுன்னா ஒர்க் ஷாப் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணுறோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் லிப்பாம் ஒர்க் ஷாப், குங்குமாதி ஆயில் ஒர்க் ஷாப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோ செக் அவுட். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ரெஜிஸ்டர் இட். ஓகே, ஸோ ஒரு நாள் கழித்து தான் நம்ம இதை அன்மோல்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து அலுமினியம் டின்னில் தான் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும், சஸ்டெயினபிளான ப்ராடக்டாக இருக்கணும், பிளாஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் இது பண்ணோம். பட் நிறைய பேர் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சாப்ஸ்டிக்னு. பட் தென் பல்காக ஆர்டர் பண்ணனால நம்மளால் இதை டக்குன்னு ஸ்விட்ச் பண்ண முடியாது. பட் புது லான்ச் வேணால் புது லிப் பாமில் பண்ணிக்கலாம்னு சொல்லி சாப்ஸ்டிக் ஃபைனலி செரி பெரி டிண்டட் லிப் பாம் சாப்ஸ்டிக்கில் தான் வந்திருக்கு. ஸோ பீப்புள் ஆர் ஹாப்பி. ஐ நோ இது வந்து டின்ட்டோடு இருக்கும். பட் தென் இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்கிங் வந்து இதுக்கு வந்திருக்குன்றது ஒரு சில பேரோட டவுட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ ஏன் புதுசாக எல்லாருக்கும் கொடுக்குறீங்க பட் பழசாக வாங்கினவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு. எஸ், ஐ வில் டெல் யூ. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிப் பாம், டின் லிப் பாம்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா படித்தா புரிகிற மாதிரி இருக்கும். ஐ மீன் விசிபிளாக இருக்கும் அந்த எழுத்துக்கள்லாம். தோ இட் இஸ் டைனி பாக்ஸ், அதில் வந்து விசிபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுக்கு அவுட்டர் பேக்கிங் எதுவுமே இல்லை. த திங் இஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கன்சியூமருக்கு வந்து விசிபிளாக இருக்கணும். அப்படி தான் பர் ரூல். ஸோ இதில் விசிபிளாக பண்ண முடியல. வி பிளான்டு இதுலேயே கொடுத்துடலான்னு, பட் பண்ண முடியல. ஆக்சுவலாக பாசிபிளே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாகவே லான்ச்சுக்கு முன்னாடியே வி ஹவ் பிளான்ட் இந்த மாதிரி மோனோ காட்டன் பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் த திங் இஸ் நாங்கள் கொடுத்த ஆள் சரியில்லையா இல்லை என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பிரிண்ட் வந்து கண்டென்ட் கொடுத்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணியாச்சு, கலர்லாம் கொடுத்தாச்சு. பட் தென் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது இந்த கலர், விச் இஸ் நாட் ஓகே. பிகாஸ் அந்த லிப் பாம் இந்த ஷேடு கிடையாது. ஸோ ஐ செட் நோ. அதுக்கப்புறம்
அகெயின் ஹீ செட் ஹீ வில் டூ கரெக்ட்லி அப்படின்னு சொல்லி இது கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப ஒர்ஸ்ட், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஸோ இதே விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் திஸ் இஸ் த கலர் ஐ ஆக்சுவலி மென்ட். இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிறனா மேபி லைட்டர் ஷேடாக தெரியலாம். இது எப்படின்னா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச், ப்ரௌன் ஆரஞ்ச் ரெட் இதெல்லாம் மிக்ஸ்டான மாதிரி தான் ஆக்சுவலாக செரிபெரி டிண்டட் லிப் பாம் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் எக்ஸாக்ட்லி தட். ஏன்னா இதில் எதனாலனா கொஞ்சம் கூட மக்கள் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்கின் டைப்புக்கும் ஒரு மாதிரி லிப் பாம் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் எல்லா ஷேடுமே இதில் இருக்கும், லைக் தெளிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி கொடுத்தோம். ஃபைனலி இது சரியாக வந்துருச்சு. ஸோ இது டைம் எடுத்ததுனால தான் வி வேர் அனேபிள் டு கிவ் இனிஷியலி. பட் தென் இதெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி மோனோ காட்டன் பாக்ஸ் இல்லாமல் வந்திருக்கோ அவங்க எல்லாமே ஆஃபில் தான் வாங்கியிருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் நம்ம ஆஃபில் கொடுத்தோம். ஸோ தட்ஸ் இட். இன்னொன்று, குங்குமாதி ஆயில் ஒர்க் ஷாப் யாராவது அட்டன் பண்ணணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து லிப் பாம் ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆன்லைன்லேயே ஐ எம் பிளானிங் இட். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே ஒரு லிங்க்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் யூஆர் ஓகே கோ செக் அவுட் அண்ட் லெட் மீ நோ. நாட் லெட் மீ நோ, லிங்க்கை கிளிக் பண்ணியே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ரோல் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் ஒர்க் ஷாப். ஓகே. ஃபுல் ஃபார்முலேஷன் கோர்ஸ் ஏப்ரல் மந்த்து அவைலபிளாக இருக்குது. மே நோ, ஹாலிடே, சம்மர் வெக்கேஷன், இட்ஸ் நாட் அட்வைசபிள் வெயிலில் வந்து பண்ணுறது படிக்கிறது. ஸோ மே மந்த் கிடையாது. இன்ஸ்டெட் ஏப்ரல் அண்ட் ஜூனில் வி ஆர் பிளானிங். ஸோ யூ கேன் ஆல்சோ பிளான் அக்கார்டிங்லி. அதுக்காக தான். அன்மோல்டிங் தான் நான் இப்போ காமிக்கிறேன். சி பக்காவாக இட் பிகம் சோப். லைக் பாருங்க, தெரியுதா? சூப்பராக வந்துருச்சு. பெஸ்ட் பார்ட் என்னென்னா இது அன்மோல் பண்ணுறது தான். பண்ணுறதை விட அன்மோல் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ட் சோப் நமக்கு கிடைக்கும் தெரியுமா? அது வந்து ஒரு வேறு ஃபீல். அது பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ எஸ், அதர் சோப் வரிசையாக ஒன்றா அன்மோல் பண்ணிடலாம். சி யூஸ்வலி நான் ஃபுல்லாக சோப் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். பட் தென் திஸ் டைம் அன்மோல் பண்ணி ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறம். பட் தென் நவ் ஐ எம் ஷேரிங் வித் யூ பீப்புள். ஐ எம் நாட் சஜஸ்டிங் பியோர் கோகோனட் மில்க் சோப். பட் தென் நம்மக்கிட்ட இப்போ எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோப், கோட் மில்க் சோப் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் செக் தட் இஃப் யூ வாண்ட் டு பை ஆல்சோ. Bye. Thanks for watching.